ஹாய் விவஸ், நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாநகராட்சி ஒரு பூங்கா தான் நம்ம மெயினாக இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இல்லை மாநகராட்சி எல்லைன்னு சொல்கிறீங்கண்ணே? இல்லை, மாநகராட்சி எல்லை இல்லைண்ணே, மாநகராட்சி பூங்கா அப்படின்னு சொல்கிறதுக்காக எல்லைன்னெலாம் சொல்ல கிடையாது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா விநாயகர் சிலை வந்து எங்கெங்கே போட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு திருப்பூரை ஒரு சுற்றி பார்க்க போகிறோம். இப்போ அலசி ஆராய போகிறோம். பரத், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் தெரியுமா? ரொம்ப கூட்ட நெரிசலா இருக்குண்ணா. எங்க இருக்கோம்னா ஒன்றும் புரிய மாட்டேன். நம்ம இப்போ டவுன் ஹாலில் இருக்கோம். டவுன் ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரோடு கிராசிங்லாம் மேலே ஏறி நம்ம எல்லாம் அந்த பக்கம் போய்க்கலாம். இப்போ அடுத்து நம்ம எங்கே போகிறோம்னா எங்கெங்கே விநாயகர் சிலையெல்லாம் போட்டிருக்காங்க, எந்த மாதிரி டிசைனிங்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே கார்லேயும் ரவுண்ட் அடிச்சுட்டு சுற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம டிசைன் துறையிலேயே இருக்கனால விநாயகரையும் ஒரு டிசைனாகவே ஆக்கிட்டீங்க. ஆமாம், வேற டிசைனே சொல்கிறீங்க. டிசைன் தான் சொல்ல முடியும். அப்புறம் அதுக்கு வேற ஏதாவது சொல்ல முடியுமா? நேம் சொல்ல முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ டிசைனில் அப்படி தான் இருக்குது. ஆமாம், எல்லாருமே இப்போ பார்த்தீங்கன்னா மனம் கவர்ந்தபடி அழகாக விநாயகர் சிலை நிறைய வாங்குறதுக்கு போய் நிறைய பேர் அப்ரூவல் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ அப்ரூவல்லாம் வாங்கி விநாயகர் சிலை வச்சுருக்காங்க. அவங்களாம் எந்தெந்த மாட்டம் விநாயகர் சிலை வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். அதுக்குள்ளேயே நம்மள ஒருத்தர் ஓவர் அட்டாக் பண்ணுறாப்புல நம்மளே கீழே தள்ளிடுவாருன்னு நினைக்கிறேன். திருப்பூர்லேயே ஒரு சென்டர் பாயிண்ட் அது சொல்லுவாங்க. இது என்ன பரத் சொல்லுவாங்க? இது மேம்பாலம்னு சொல்லுவாங்க. அதான் திருப்பூரோட மேம்பாலம். அதாவது சென்னைக்கு போன ஒரு மேம்பாலம் எல்லா படத்துலையும் வரும். அதே மாட்டம் தான் இங்கேயும் ஒரு நம்ம திருப்பூருக்காக ஒரு மேம்பாலம். இதுதான் பார்த்தீங்கன்னா திருப்பூரில் மெயின் சிட்டி ரயில்வே கிராசிங்லாம் இங்கே தான் இருக்கும். இதுதான் ரயில்வே. லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ரயில்வே ஸ்டேஷனு. எல்லா பக்கம் பார்த்தீங்கன்னா இந்து முன்னணி கழக கொடி தான் இருக்குது. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எல்லாம் லீவு, வீட்டில் ரெஸ்ட் எடுப்பாங்க. ஆமாம், எல்லாம் மக்கள் ஒரே க்ரௌடாக தான் இருக்காங்க இன்னைக்கும் கூட. ஆமாம், கண்டிப்பாக பரத். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நேராக புஷ்பா தேட்டர் போயிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு விநாயகர் சிலையும் கூட நம்மளுக்கு கண்ணில் மாட்டலை. இல்லை, ஆமாம் ஆமாம், எல்லாம் கொடி தான் இருக்குது. எல்லாம் ரோட்டில் வைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். எல்லாம் உள்ளே வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன பரத்? கண்டிப்பாக அப்படியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் ஒண்ணுமே காண மேடான்னு சொல்லுவாங்க டைலாக்ல. அந்த மாதிரி ஆயிப்போச்சு. ஏன்னா சிக்னலே ஓப்பன் பண்ணி விட்டாங்க. அந்த அளவுக்கு கூட்டம் இல்லையோ எங்கேயுமே. இது வந்து எப்படின்னா ஃபுல்லா மாத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி கிராசிங். ஆமா, கிராசிங்கே இல்லை பாருங்க, ஸ்ட்ரைட்டா போயிட்டே இருக்கலாம். இதுவும் நல்ல ஐடியா தான். நான் போன டைம் திருப்பூர் வந்தப்போ சிக்னல் இருந்தது. சிக்னல் எடுத்துட்டாங்களா? ஆமா, சிக்னல் எடுத்துட்டு எல்லாமே ரோடு கிராஸ் பண்ணி எல்லாத்தையும் போய் சென்னை மாட சுத்தி வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் போட்டாங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா திருப்பூர்லேயே ஃபேமஸான நீலகிரி பேக்கரிஸ் தான் இப்போ தாண்ட போகிறோம். எல்லோரும் வந்து நீலகிரி பேக்கரியில் வந்து எனக்கு தேங்காய் மண் ரொம்ப பிடிக்கும். அதனால் நீலகிரி பேக்கரிஸு, புஷ்பாவில் இங்கே நீலகிரி பேக்கரி நல்லா இருக்கும். அப்புறம் வேறு என்ன நல்லா இருக்கும்னா கேஆர்பி பேக்கர்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். அங்கே சாப்பிட்றது எல்லாமே கொஞ்சம் நல்லா டீசெண்டாக இருக்கும். நீங்கள் விநாயகரே மறந்துட்டீங்க, சாப்பிட இடத்துக்கு போயிட்டீங்க. நம்ம ஒவ்வொரு இடமா வந்து நம்ம சொல்லுவோம், மக்களுக்கு வந்து எது எங்கே இருக்குன்னு தெரியல. இப்போ என்ஜிபி சுப்ரீம் இங்கே இருக்குன்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல போய் சென்னைஸ் மொபைல் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நிறைய இருக்குல்ல. போகிற இடம் புஷ்பாவில் மெயினாக இருக்கிற இடமெல்லாம் சொன்னோம்னா நிறைய பேர் பார்ப்பாங்கல்ல. அதுக்காக உங்களை சொல்லி தப்பு இல்லை. நீங்க ஒரு விநாயகராவது பார்த்துருந்தீங்கன்னா கொஞ்சம் மனசு கொஞ்சம் ஆறுதலா இருந்திருக்கும். விநாயகரை பத்தி பேசியிருப்பீங்க. விநாயகர் இல்லாதனால நம்ம சாப்பாட்டு துறைக்கு போயிட்டு வரணும். ஆமா, நாங்க நெக்ஸ்ட் அதுதான் பிளான் பண்ணிடணும். விநாயகரை முடிச்சுட்டு அப்படியே இந்த ரைடை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் எங்கேயாச்சும் போய் சாப்பிடலாம் பார்க்குறோம். அது என்ன சிக்னல்னா குமார் நகர் சிக்னல். இது குமார் நகர் சிக்னலு. இதுதான் வந்து பெரிய திருப்பூரோட 3 ஸ்டார் ஹோட்டல். அப்படியா? ஆமா. என்ன ஹோட்டல் நேம்னா பாத்தீங்கன்னா ஆர்கே கேசல். ஆர்கே கேசல் நினைக்கிறேங்கண்ணா. ஆமா, இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்டெல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். நாங்க ஃபங்க்ஷன் கூட இங்க ஒன்று பண்ணோம். ஃபுட்டு நல்லா இருக்கும். லென்ஸ் கார்ட் இங்கே தான் இருக்கு. பேட்டா செப்பல் வாங்கன்னா இங்க வந்து வாங்கிக்கிங்க. எல்லாம் இந்த ஹோட்டல் பாருங்க. திருப்பூர் பெரிய சர்ச்சு ஒன்று பார்த்துருக்கோம். அது பக்கத்துலேயே மேக்ஸ் இருக்குது. குமார் நகரையும் தாண்டிட்டோம். ஆனால் ஒரு இடமும் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் சிலையே நாங்கள் பார்க்கவே கிடையாது. இல்லை, விநாயகர் வந்து நமக்கே வந்து டஃப் கொடுக்குறாரு இந்த டைம். ஆமாம், ஒருவேளை வந்து அனைமா நீ ஏதாவது ஒரு நம்ம கண்ணில் படுற சிலை வந்து பிரம்மாண்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறாருன்னு நினைக்கிறேன். அதுதான் பாருங்க எப்படி பண்ணுவோம். இப்போ போயிட்டு இருக்கோம். இன்னும் அடுத்து எங்கே விநாயகர் சிலை வருதுன்னு நான் சொல்கிறேன், பார்ப்போம். இது பெரிய குமார் நகர் சர்ச் நினைக்கிறேன். இங்க நல்லா இருக்கும். கிறிஸ்மஸ்க்குலாம் வந்தீங்கன்னா டான்ஸ், ஆட்டம் பாட்டம் பயங்கரமா இருக்கும். திருப்பூர்ல ஒரு இடத்த விட்டுருக்க மாட்டேங்க போலயே. ஆமா, இப்போ கேஎஃப்சி வேணா கேஎஃப்சி ரைட் ஹேண்ட் சைடு இருக்கு. எல்லாம் வீடியோல பாப்பீங்க. நல்ல நல்ல ஹோட்டல்ஸ் எல்லாம் இங்க எங்கெங்க இருக்குன்னு நாங்க சொல்றோம். உங்களுக்கு தெளிவா நீட்டா இருக்கும். இப்போ நம்ம குமார் நகர் வந்துட்டோம். குமார் நகர் கரெக்டாக பஸ் ஸ்டாப்பு தான் வருது. சிக்னல் இது.
மெயின் இங்கேருந்து குமாரநல்லூர்ல நல்லா நிறைய விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவாங்க. சாரி, ஆக்சுவலா வந்து இதான் இப்போ குமார் நினைக்கிறேன், அது பங்களா ஸ்டாப். அது பங்களா ஸ்டாப். ஓ நேர்களே, அப்போ நம்ம லாஸ்டா பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா பங்களா ஸ்டாப்போட சிக்னல். ஆமா, இதான் குமார் நகர் சிக்னல். பரத் சொல்லிட்டாரு நினைக்கிறேன். விநாயகர் இல்லாதனால நானே கொஞ்ச நேரத்துல குழம்பிட்டேன், வேற ஒன்றும் இல்லை. ஆமா, இப்ப எல்லாம் கொடியெல்லாம் நிறைய இருக்கு. ஆனா விநாயகர் சிலை எங்கேயும் இல்லையா? எல்லாம் சைடுல வச்சிருப்பாங்களோ. பெற்ற ஒரு விநாயகர் கோயில்னா இந்த விநாயகர் கோயில். ஆமா, லெஃப்ட் பஸ் ஸ்டாண்ட். நான் கரெக்டா பாத்துருக்கேன், ஆனா போனதா இல்ல. பஸ் ஸ்டாண்ட்லயே இருக்கும் இந்த விநாயகர் சிலை. சரி, விநாயகர் கோயில் நல்லா இருக்கும். இங்க வந்து நிறைய பேருக்கு வந்து சிலை நீங்க கண்டிப்பா பாத்துருவீங்க. இல்ல, கண்டிப்பா பார்த்தேன். நீங்க கோயில பார்த்தாலும் சிலைன்ற மைண்ட் செட்டுக்கு போய். ஆமா, நானும் ஏதாச்சும் ஒரு சிலை பார்த்தலாம் அப்படிங்கன்னா விநாயகரப்ப பார்க்கவே முடியலையே. இன்னைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறேன். இது என்ன ஆர்டி ஆபீஸ்ல இருந்தது எல்லாமே மாத்திட்டாங்களா? ஆமா, இப்ப இது புது காவலர், ஆமா, ஆணையர் அலுவலகம் வந்திருக்கு. ஆமா ஆமா, எல்லாமே இப்ப வந்து திருப்பூரே பாத்தீங்கன்னா ஒரு குட்டி ஜப்பான் தான் சொல்லுவாங்கல்ல, அது மட்டும் தான் மாறிட்டு இருக்கு. ஜப்பான் வந்து திருப்பூர்ல பாக்கலாம் நீங்க. டெவலப்மெண்ட்ல போயிட்டு இருக்கேன். அடே எங்க அப்பா. மாநகர காவல்துறை ஆணையர் அலுவலகம் அது. இது வந்து 60 அடி ரோடுங்களா? ஆமா, இது கொஞ்சம் நல்லா நைட் ஆனா ஃபுட் ஸ்ட்ரீட் மாட்டோம். இப்ப சென்னையில எப்படி அண்ணா நகர்ல ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட் இருக்கோ, அதே மட்டும் இங்க ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட். எல்லாமே நீட்டா ஃபுட்டெல்லாம் வந்து இங்க நைட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, நல்லா இருக்கும். அப்போ பாத்தீங்கன்னா இங்க ஒரு வந்துட்டே இருந்தோம்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஃபேவரட்டான ஒரு டீ கடை இருக்கு. என்ன டீ கடை பரத், நீங்களே சொல்லுங்க. அண்ணா, அந்த சுண்டல் கடை, வடை இதெல்லாம் போட்டுக்கணும், நல்லா ஃபேமஸான கடை தானே சொல்றீங்க? ஆமா பரத், எப்போ இந்த இடம் கிராஸ் பண்ணாலுமே இந்த டீ கடையில வந்து சாப்பிட்டு போனதான் மன திருப்தி அப்படின்னு சொல்லுவாரு. அது என்ன மக்கள், ஏன்னா ஹாட் சுண்டல் அண்ட் காஃபி பார்னு ஒரு கடை இருக்குங்க. ஆமா, இங்க வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே சுட சுட வடை, பிரெட் மசாலா. அப்புறம் பாத்தீங்கன்னா இங்கதான் கவுண்டர் மெஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. எப்ப பார்த்தாலும் கூட்டமா இருக்கும். நாங்களும் வந்து சாப்பிட்டு சரி கூட்டத்தோட கூட்டமா சாப்பிட்டு போகும்போது அதுல என்ன ஒரு சுவாரஸ்யம்னா, கவுண்டர் மெஸ்ல அண்ணனுக்கு நம்ம ரத்த பொரியல்லாம் ரொம்ப உயிரை. ஆமா, ரத்த பொரியல் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரத்த பொரியலுக்காக 20 கிலோமீட்டர் தாண்டி எங்களை கூட்டிட்டு வருவாரு. ஆமா, சாப்பாடே இல்லாட்டியும் பரவாயில்ல, ரத்த பொரியல் மட்டும் சாப்பிட்டு போறாங்க. எல்லாம் பாத்தீங்கன்னா என்னோட மாமியார் வீட்டுல ரத்த பொரியல்லாம் நிறைய போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சொல்றீங்க? ஆமா, வாரத்துக்கு ரத்த பொரியல் எடுத்துதான் மாப்பிள்ள வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனாலதான் நீங்க கவுண்டர் மெஸ் கேட்கலாம் கூப்பிடுறதுல நினைக்கிறேன். ஆமா ஆமா, அப்படிதான் போயிட்டு இருக்கு. இப்ப டிஷர்ட் தான் திருப்பூர்ல நிறைய சேல் ஆயிட்டு இருக்குல்ல பரத்? அண்ணா, இப்படிதான் நீங்க சொல்றீங்க. நானும் ஊர்ல இருந்து ஒவ்வொரு டைம் வந்துட்டு இருக்கிறேன். இல்ல, இங்கெல்லாம் விலை அதிகம், உங்க ஊர்லயே எடுத்துக்கணும்னு சொல்றீங்க. இல்ல, நான் இப்ப சொல்றேன் பாருங்க, டிஷர்ட் கம்மி ரேட்ல ஒரு பிராண்டட் டிஷர்ட் நாங்களே ஒரு கீழே ஒரு டேக் லைன் போடுறோம். கண்டிப்பா இந்த தீபாவளிக்கு நாங்க அது பண்றோம் உங்களுக்கு. எங்க நான் வந்ததுக்காக கேட்டதுக்காக சொல்றீங்க? இல்ல, கண்டிப்பா நம்ம பண்றோம். ஒரு பிராண்டட் கம்பெனி இப்ப ஒரு டிஷர்ட் வெளியில விட்டுருக்காங்க, ரொம்ப கம்மியான ரேட். எல்லாம் 1000 ரூபா, 2000 ரூபா, 500 இந்த ரேஞ்ச் எல்லாம் கிடையாது. அப்ப நீங்க எனக்கு மட்டும் இதை சொல்ல, நம்ம நேயர்களுக்கு சேர்ந்து நேயர்களுக்கு சொல்றேன். இந்த இடத்துல சாந்தி தேட்டர், இது பஸ் ஸ்டாப்பு. சாந்தி தேட்டர் இங்க இருக்கனால சாந்தி தேட்டர் எடுத்துட்டாங்க. சாந்தி தேட்டர் காலத்துலதான் படம் பார்த்த அனுபவங்கள்லாம் நிறைய இருக்கு. நானே ரொம்ப வருத்தப்பட்டேன், நியூஸ்ல தான் நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். பாத்தீங்கன்னா அது ஏசியன். ஆமா, இங்க ஒரு விநாயகர் சிலை வச்சிருக்காங்க பாருங்க. இங்க எவ்வளவு பெரிய சிலை வச்சிருப்பாங்க. இப்ப எல்லாம் வந்து சின்ன சிலையா வச்சிருக்காங்க. மக்களுக்கு நிறைய இடத்துல பட்ஜெட் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, பட்ஜெட் ப்ராப்ளம் இருந்தாலும் அவரு விநாயகர் தானே. ஆமா, விநாயகருக்கு இப்ப ஒவ்வொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல. இந்த இடத்துல நான் சின்ன வயசா இருக்கும்போது பார்த்தேன், சாந்தி தேட்டர்ல தான் மிகப்பெரிய விநாயகர் சிலை இருக்கும். பாத்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமா வச்சிருப்பாங்க. அப்படிலாம் நான் பார்த்துருக்கேன். இன்னைக்கு அந்த சிலை வந்து என்னதான் இருந்தாலும் விநாயகர் நம்ம மறக்க முடியாத ஒண்ணு. இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா புது பஸ் ஸ்டாண்டு, திருப்பூரோட அடுத்த என்ன சொல்லலாம் இதுக்கு மீனிங், திருப்பூரோட மெயின் லேண்ட்மார்க் கூட சொல்லலாம். பழைய பஸ் ஸ்டாண்ட் எப்படியோ அதே மாதிரி இது புது பஸ் ஸ்டாண்டு மெயின் லேண்ட்மார்க் இதுதான். இன்னொரு காரணம் என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா, நாங்க காலேஜ் படிக்கிற காலத்துல மெயினா புது பஸ் ஸ்டாண்ட் வந்து தான் கோயம்புத்தூர் போக வேண்டிய சூழல் இருந்தது. ஆமா, அப்போ புஷ்பா தேட்டர்ல ஏறினோம்னா நமக்கு சீட்டு கிடைக்காது, அது வேற விஷயம். அதனால என்ன பண்றோம்னா, எல்லாரும் புது பஸ் ஸ்டாண்ட் வரக்கூடிய நல்ல ஒரு முக்கியமான லேண்ட்மார்க்கா இருந்தது. பாத்தீங்கன்னா சொல்லி வாயும்ல காந்திபுரத்துக்கு பஸ் போது பாருங்க. அப்புறம் நான் ஒரு விஷயம் மட்டும் கேட்கணும்னு நினைச்சேன், நான் மறந்துட்டேன். போன டைம் பாத்தீங்கன்னா வந்து நான் மலையில சரியான மலையில மாட்டிட்டு 2 வீலர்ல வந்துட்டேன். இங்க தண்ணி பாத்தீங்கன்னா நல்லா தெப்ப கடாட்ட ஓடுதுங்களே. ஆமா, இங்க வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னா, திருப்பூர்ல மழை பெரிய அளவுல பெஞ்சோன்னா தண்ணி இதுல கார் பாதி அளவு முழுகிற அளவுக்கு தண்ணி வரும். அதுலயே நம்ம பசங்களாம் என்ஜாய் பண்ணுவாங்க. நிறைய வீடியோ திருப்பூர் பிச்சம்பாளையம் ஸ்ட்ரீட் ஏரியான்னு சொல்லி போட்டு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா
தண்ணியில பூந்து விளையாடுவாங்க. அதெல்லாம் ஒரு அப்படி இருந்து உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு தான் நீ கிளம்புன பிஎன் ரோட் வழியா வரேன்னு. நீங்க ஏதோ பழைய பகையை மனசுல வச்சுட்டு என்கிட்ட உண்மையை சொல்லாம விட்டீங்க. இல்ல பரத், ஞான் பெற்ற இன்பத்தை இப்ப வையகமும் பெருக நீங்களும் பெருக அப்படின்னு தான் சொல்லி புது பஸ் ஸ்டாண்ட் என்ட்ரன்ஸ் பிரம்மாண்டம் இருக்குதுல்ல. இப்ப எல்லாம் மாத்திட்டாங்க. இப்ப நம்ம புது பஸ் ஸ்டாண்ட் தாண்டி வந்துட்டோம். இது எங்கன்னா பிச்சைமலைமானது? இது வந்து பாத்தீங்கன்னா பிச்சைபாளையம் பஸ் ஸ்டாண்ட் அடுத்து புது பஸ் ஸ்டாண்ட் புதூரா? அது பிச்சைபாளையம் புதூர். இங்க பாத்தீங்கன்னா எனக்கு ஃபேவரட்டான ஒரு இடம் இருக்கு. என்னன்னு சொல்லுங்க பரத்? நம்ம ஒரு நாள் வந்தோம். அந்த காளான் கடை சொல்றீங்க? ஆமா. நைட் ஆனா இந்த இடத்த நோட் பண்ணிக்கிங்க மக்களே. இந்த இடத்துல ஒரு காளான் கடை வந்து நல்லா நீட்டா போடுவாங்க. அந்த கரும்பு கடைக்கு பக்கத்துல போடுவாங்க. ஆமா, நல்ல மனுஷன். நல்ல காளான் வந்து செம டேஸ்டா இருக்குன்னு வைங்களேன். காளானா இருக்கட்டும், மசால் பூரியா இருக்கட்டும், எல்லாமே விளம்பரது. எல்லாரும் எங்களுக்கு காசு கொடுத்து விளம்பரம் பண்ணல, நாங்க ஃப்ரீயா விளம்பரம் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் நோட் த பாயிண்ட். எனக்கு சாப்பிட்ற ஃபேவரட்டான கடையில உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஃபேவரட்டா இருந்ததுன்னா நீங்க போய் சாப்பிட்டு போலாம். நான் கூட ஒரு யோசிச்சேன் கூப்பிட்டப்ப, ஆனா என்னன்னா அப்படின்ட்டு. ஆனா உண்மையிலேயே ஒரு நல்ல கடையை கூட்டிட்டு வந்தாரு. காளான்லாம் அவ்வளவு டேஸ்ட். ஏன்னா நான் கார் ஓடிட்டு பேசிட்டே இருக்கனால எனக்கு கொஞ்சம் டங்கு ஸ்லிப் ஆகும். கண்டினியூ பண்ணதான் நம்ம பரத் இருக்கிறாப்புல. ஆமா ஆமாங்க. ஆமா, இங்க பிச்சைமலையத்து ஒரு விநாயகர் சிலை போட்டிருக்காங்க. சூப்பரா. அதாவது மொத்தமா பாத்தீங்கன்னா இப்ப 3 சிலை பார்த்துருக்கோம். இந்த இடத்துல ஒரு விநாயகர் சிலை போட்டிருக்காங்க. வாங்க பாக்கலாம். பரவாயில்ல, நல்ல ஒரு விநாயகர் சிலை. அதாவது ஒவ்வொரு இடத்துக்கும். ஆனா நம்ம மேரா பார்த்தோம்னா பழைய மிஷன் வரும்போது பிஎன் ரோட்ல தான் நிறைய விநாயகர் சிலை இருக்கு. 2 விநாயகர் போட்டிருக்காங்க. 3 விநாயகர் இருக்காரு. குட்டி விநாயகர், பெரிய விநாயகர், சின்ன விநாயகரா போட்டிருக்காங்க. அது என்னன்னா நம்ம பிஎன் ரோட்ல தான் அதிகமா விநாயகர் சிலை வந்து அதிகமா நான் பாக்குறேன். ஏன்னு சொல்லுங்க பாப்போம். என்ன காரணம்? ஒரு டிரான்ஸ்போர்ட்ஸ் அதிகமா இருக்கனாலயா, மக்கள் கூட்டம் அதிகமா இருக்கு? அப்படிலாம் இல்ல. விநாயகர் பக்தர்கள் திருப்பதி பிஎன் ரோட்ல அதிகமா இருக்காங்கன்னு சொல்றேன். அப்படி சொல்றீங்களா? ஆமா. நீங்க திருப்பூர்லயே இருக்கிற அளவு உங்களுக்கு தான் அதிகமா தெரியும். ஆமா, நீங்க மட்டும் எங்க இருக்கிறீங்க? நம்ம வருஷத்துக்கு ஒரு நாள் தான் வெளியிலேயே வர்றது. ஆமா, இல்ல எங்க நமக்கு தெரியும். இவரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், வீட்டு விட்டு வெளியில வர்றதுக்கு கால் உருவாக்குறே கெஞ்சணும். அப்புறம் வந்து திருப்பூர்லயே இப்போ ஒரு பெட்ரோல் பங்க் ஓபன் பண்ண போறாங்க. எனக்கு பிடிச்ச பெட்ரோல் பங்க் இதுதான். நல்லா இருக்கும். என்ன பங்க்னா? நான் இந்த பார்த்ததே இல்லை. செல் பெட்ரோல் பங்க் வந்து இதுல பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர், சென்னையில இதுல எல்லாம் வரும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், செல்லுல வந்து அவங்க ஆப் டவுன்லோட் பண்ணி பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஆமா, ரிவார்ட்ஸ் பாயிண்ட். அதை வச்சு நீங்க தண்ணி பாட்டில் வாங்கிக்கலாம், எது வேணா வாங்கிக்கலாம் அவங்க இதுல போய். இதெல்லாம் நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்கு. நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நான்லாம் வந்து ஒரு 2000 ரூபாய்க்கு டீசல் அடிச்சேன்னா பாயிண்ட் ஆட் ஆகுது. 200 பாயிண்ட் ஆட் ஆகுது. 200 பாயிண்ட்டுக்கு தண்ணி பாட்டில் வாங்கிக்கலாம், ஸ்நாக்ஸ் வாங்கிக்கலாம், சிப்ஸ் வாங்கிக்கலாம், இது வேணா போய் அவங்க பிரான்ச்ல இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் இருக்கு. இதுல இருந்து தான் நம்ம எல்லாருமே எங்க அவினாசி போகலாம், சென்னை போகலாம். ஆனா எனக்கு தெரிஞ்ச இந்த கோயம்பேடுல வந்து சரண் ஹாஸ்பிட்டல் நல்ல ஒரு லேண்ட்மார்க்குங்க. ஆமா, சரண் ஹாஸ்பிட்டல் நானும் முன்னாடி எல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன். சரண் ஹாஸ்பிட்டல் ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் தான். இங்க ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்னா இங்க உள்ள பீப்புள்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சரண் ஹாஸ்பிட்டல் ஒரு சூப்பரா இருக்கும். விநாயகர் சிலையை பார்க்க மறந்துட்டீங்க பரத். என்ன பரத், நீங்க விநாயகர் சிலையை காட்டணும் சரண் ஹாஸ்பிட்டல் நினைச்சு பேசிட்டு விநாயகர் சிலையை மறந்துட்டோமே. இல்ல, நான் ஃபர்ஸ்ட் ஒரு 4 விநாயகரை பார்த்தனால அவரே மனசுக்கு நல்லா ஃபுல் ஆயிட்டாரு. இப்ப நெக்ஸ்ட் எங்க போறோம்? நெக்ஸ்ட் இங்க நேரம் எங்கேயாவது போக வேண்டியதான். அடுத்த பஸ் ஸ்டாப் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். அடுத்து வந்து புழுவப்பட்டிங்களா? இல்ல, மும்மூர்த்தி நகர் பஸ் ஸ்டாப். மும்மூர்த்தி நகர். இதெல்லாம் எப்படி ஒவ்வொரு பஸ் ஸ்டாப்பா நின்று பஸ் போகும்போது நிறைய பாத்துருக்கீங்க. ஆனா இந்த பூலுவட்டி சிக்னல்ல கொஞ்சம் சிக்னல் டைம் வந்து இங்க பாருங்க, அத்தனை விநாயகர் சிலை இங்கதான் இருக்கு. பூலுவட்டி பஸ் ஸ்டாப்லனா இந்த சிக்னலை கிராஸ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க எல்லாரும் மக்கள். ஆமாண்ணா, நானே போனேன்னா எனக்கு 3 நிமிஷம் நிக்க வேண்டியது இருக்கு. ஆமா, என்ன ஒரு பாட்டு கேட்டாலே போதுமான்ற. ஆமா, அந்த அளவுக்கு வந்து இதை கொஞ்சம் ரோட கொஞ்சம் பெருசுப்படுத்தி கொஞ்சம் நல்லா வசதிப்படுத்துறாங்கன்னா சிக்னல் கொஞ்சம் சீக்கிரம் போயிடலாம். இல்லாட்டி மேம்பாலம் கூட ஒண்ணு கட்டிடலாம்ல. அதெல்லாம் நம்ம பட்ஜெட்ல வராது. அது என்ன இன்னொரு 50 வருஷம் கூட ஆகலாம். ஆமா, அடுத்ததான் புழுவப்பட்டி 4 ரோடு சிக்னல். ஆமா, நம்ம இன்னைக்கு கொஞ்சம் கூட்ட நெரிசல் கம்மியா இருக்கும் நம்புவோம். எவ்வளவு விநாயகர் சிலை நிறைய பேர் சேலே ஆகாம வச்சிருக்காங்க போல. எல்லாம் வீட்டுல கொண்டு போய் விநாயகர் சிலை வைக்கிறாங்க. ஆனா இங்க கொண்டாடுறதோட வெளி மாநிலம் நல்ல விநாயகர் சதுர்த்தியை ஒரு சிறப்பா கொண்டாடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். கண்டிப்பா கண்டிப்பா. சிக்னல் போட்டாங்க பரத்து ஓடிடலாம். நம்ம போறக்குள்ள அங்க சிக்னல் ஜாப் லைட் எரிஞ்சிட்டு மாட்டிருக்கேங்க. ஆமா, சிக்னல் தான் இந்த பூலோடி சிக்னல் இப்பதான் பேசிட்டு வந்தோம். அதுக்குள்ளேயும் வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை நம்ம சொன்னது அண்ணன் நம்ம டிராபிக் போலீஸா இருக்குதுன்னு கேட்டுல தெரியல. சரி, நம்ம வரக்குள்ள லைட்டை வந்து ஆன் பண்ணி விட்டுருவோம். கிரீன் லைட் போட்டாரு. ஆமா, பாண்டி நகர் ஒரு ஃபேமஸான ஏரியா. அதாவது பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அடுத்து புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வந்தீங்கன்னா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாண்டி நகர் ஒரு சென்ட்ரல் பிளேஸ்னே சொல்லலாம்.
மற்றது இது ஒரு செக் போஸ்ட் நம்ம பாண்டியனரில் நீட்டானா வந்து நிப்பாட்டி நல்லா எப்படி சொல்கிறது செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. அந்தளவு செக்யூர்டு பயங்கரமாக இருக்குது பாண்டியனரில். இது 24 hours நல்ல தண்ணி வரும் பரத்துங்க. இந்த இடத்துல தண்ணி பிடிக்கிறாங்க பார்த்தீங்களா, 24 hours நல்ல தண்ணி வரும். இங்கே தண்ணி நிற்காம வந்துட்டே இருக்கும். நாங்கள் அதாவது பவானி சார் தண்ணியெல்லாம் இங்கே தான் டேரக்ட் பைப் போட்டிருக்காங்க. பல விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? ஆமாண்ணா, எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கணும்ல. அடுத்து மெயினான சிட்டி பாண்டியநகர். இங்கே தான் வந்து விநாயகர் சிலை ரொம்ப பெருசாக போட்டிருப்பாங்க. இந்த வருஷம் எப்படி போட்டிருப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியல, போய் பார்க்கலாம். அதனால தான் நீங்கள் பாண்டியநகரை டார்கெட் பண்ணி வந்துட்டு இருக்கீங்க. ஆமாம், மெயின் சென்டர் ஆஃப்ங்க இது. பாண்டியநகர் எவ்வளோ ஒரு டெவலப் ஆயிடுச்சு தெரியுமா உங்களுக்கு? மெயின் சென்டர் ஆஃப் சிட்டின்னு சொல்றதோட பழைய புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்தாங்கன்னா பாண்டியநகர் ஒரு மெயின் ஸ்டாப்பாக இருக்கும் இந்த இடத்துல. லெஃப்ட் சைடு போட்டிருப்பாங்க, ரோட்டுக்கு நடுவில் விநாயகர் சிலை போட்டிருப்பாங்க. ஆமாம், பாண்டியநகர் ஜங்ஷனா? ஆமாம். ஓகே. ஒரு ஸ்பீக்கர்லாம் வச்சிருக்காங்க வெளியில. பார்ப்போம் விநாயகர் சிலை எவ்வளோ பெருசாக போட்டிருப்பாங்க. வேற போட்டிருக்காங்க விநாயகர் சிலை போட்டிருக்காங்க. பரவாயில்ல, பெரிய விநாயகர் சிலையாக தான் போட்டிருக்காங்க. என்ன சொல்றீங்க? கண்டிப்பா கண்டிப்பா. ஆமாம், பரவாயில்ல, பெரிய விநாயகர் சிலையாக தான் போட்டிருக்காங்க. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அண்ணா நகர் வரும். நம்மளும் முடிஞ்ச வரைக்கும் மக்களுக்காக ஒரு 5 விநாயகர் காட்டிட்டோம். ஆமா, அது போக விநாயகர் எல்லாம் போட்டிருக்காங்கன்னு காட்டியிருக்கோம். அப்புறம் வழித்தடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏராளமான குட்டி விநாயகர்லாம் இருந்தாங்க. ஆமா, நிறைய விநாயகர் சிலையை நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம் சொல்ல போனா. கண்டிப்பா கண்டிப்பா. விநாயகர் சிலை, விநாயகர் எப்பவுமே நம்ம கடவுளை கும்பிடுறது தேடி தேடி என்னதான் கும்பிட்டாலும் மனசு எல்லாருமே சுத்தமா இருந்தா கண்டிப்பா சொல்றேன் விநாயகர் ஒவ்வொரு வீட்லயும் இருப்பாருன்னு நான் நம்புறேன். உண்மைதானே பரத்தை? கண்டிப்பாங்கண்ணா. அதனால எண்ணம் போல் வாழ்க அப்படின்னு நான் சொல்றேன். அது எல்லா டைலாக்கும் சொல்ல முடியாது, எனக்கு வர டைலாக் கொஞ்சம் கொஞ்சம் சொல்றேன். இல்ல, எல்லா டைலாக் இருக்க மாதிரி சொன்னாலும் மக்கள் கேட்க மாட்டாங்க. நமக்கு வர மாதிரி கொஞ்சம் மாத்தி சொன்னா வந்து கொஞ்சம் ரீச் ஆகும் வைங்களேன். ஆமா, அதாவது இப்ப நான் சமயத்துல கூட ஒரு ஸ்டேட்டஸ் பார்த்தேன். கோயில்ல எதுக்கு கட்டுனது அப்படின்னு பார்த்தா உங்க சிந்தனையை பெருக்கிறதுக்காக தான் கட்டினது. அமைதி அந்த இடத்துலதான் வந்து உட்காந்து நீங்க உங்க சிந்தனையை வளர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி தான் கோயில் ஒவ்வொரு ஊர்லயும் கட்டியிருக்காங்க. அதே மட்டும் உங்க சிந்தனைகளை, நல்ல சிந்தனைகளை மட்டும் வளர்க்கறதுக்கு கோயில்ல போய் சிந்திச்சு பாருங்க, கண்டிப்பா சக்சஸ் கொடுக்கும். பாசிட்டிவ் எனர்ஜி எங்க கிடைக்குன்னா கோயில்ல மட்டும்தான் கிடைக்கும். அங்க போய் ஒருத்தன் குடி கெடுக்கிறதுக்கு என்ன சிந்தனைன்னு போடாதீங்க தயவு செஞ்சு. நல்ல சிந்தனைகளை பாருங்க, நீங்க எப்படி போனா நல்ல நிலைமைக்கு வர முடியும்னு சொல்லி அந்த சிந்தனைகளை நல்லா வலுப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை அண்ணா நகரோட முடிவு பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அண்ணா நகர்ல முடிவு பண்ணிக்கலாமா இல்ல ஊத்தமலையும் போலாமா? அண்ணா நகர்லயே முடிச்சுக்கலாம். அண்ணா நகரோட இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் மணிகண்டன். அடுத்து நம்ம பரத் சொல்லுவாரு. ஏதாச்சும் மக்களுக்கு சொல்ல விரும்புறீங்களா? மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறேன்னா, விநாயகர் எப்படி வினை திருப்பவனா இருக்கிறாரோ அதே மாதிரி வந்து மக்கள் நல்ல உள்ளவங்களோட நல்ல விநாயகரோட ஆசீர்வாதத்தை பெற்று இந்த வருஷம் எல்லாம் சிறப்பாக அமைன்னு சொல்லி வாழ்த்திக்கிறேன். அண்ணன் மணிகண்டன் சொன்ன மாதிரி எல்லாரும் நல்ல சிந்தனைகளோட நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸோட எப்பயுமே இருங்க. விரைவில் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். ஆமா, இது வந்து நாங்க இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தியமா சேர்ந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஆமா, அடுத்தடுத்த வீடியோ வந்து எப்படி வரும்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா வர வீடியோலாம் கொஞ்சம் மக்கள்லாம் வந்து காது கொடுத்து கேளுங்க. நீங்க கொஞ்சம் ஆதரிங்க. ஆமா, மறக்காம நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.